ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நித்தில தண்டபாணி. ஸோ இன்னைக்கு Q&A. டு ஐ லுக் டயர்ட்? எனக்கு ஸ்க்ரீனில் சரியா தெரியல. டுடே வி ஹேட் அ குட் பாட்காஸ்ட். காலையிலேங்க வள்ளல் பெருமானை பற்றி இந்த சனிக்கிழமை வருது. ஸோ டூ செக் ஆர் நித்தில தண்டபாணி பாட்காஸ்ட் சேனல். நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது என்டி டாக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நித்தில தண்டபாணி பாட்காஸ்ட் சேனல் அப்படிங்கிறதாக மாறிடுக்கு. ஸோ யா, டூ செக். நிறைய பாட்காஸ்ட் தொடர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த தடவை வள்ளல் பெருமானை பற்றி சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் உண்டு, உங்களுக்கு பிடிக்கும். ஸோ டோன்ட் மிஸ். சனிக்கிழமை ராத்திரி 7 மணிக்கு வரும். யா, குட். இப்போ வந்து நம்ம Q&Aக்குள்ள போகலாம். எம் சோனியா. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் ஷீ இஸ் அ லாங் டைம் ஃபாலோவர். 2020லேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேங்கிறாங்க. குட், கீப் அப், டு சப்போர்ட். யோக வாசிஷ்டமில் வந்து அவங்க சொல்கிறபடி பார்க்கும்பொழுது எல்லாமே மனம்தான், நம்ம பார்க்குறது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி வசிஷ்டர் சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும் பொழுது புராணங்கள், பகவத்கீதை அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நம்மளால் விளக்கி சொல்ல முடியுது? அதெல்லாம் உண்மையாலுமே நடந்ததா? இல்லை நம்மளுடைய வெறும் மனதனுடைய ஒரு கற்பனை தானா? இது போல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஜாதகம் அந்த மாதிரியெல்லாம் வந்து செட் ஆகுமா? உண்மையாலுமே அது வேலை செய்யுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. பாருங்க, இது எல்லாமே பொய், இதெல்லாம் வெறும் கற்பனை அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா, முழுக்க அந்த இறைவனுடைய அனுபவம் பெறும்பொழுது மட்டும்தான் நமக்கு இது எல்லாமே கற்பனை அப்படிங்கிறது தெரியும். இப்போ வசிஷ்டர் வந்து எல்லாமே இதெல்லாம் கற்பனை அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த உடலோடு அவர் பிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, அங்கே ராமர் இருக்கிறார், அங்கே வந்து அரசவையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. எல்லாரும் மலர் மாரி பொழியும் பொழுது அவர் வந்து வணங்கி நிற்கிறார். எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ரிஷிமார்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து ஒவ்வொருத்தரா சுட்டி காமிச்சு, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கங்கிறாங்க. அடுத்தது காகபுஜண்டரை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. வேற்றொரு அண்டத்திற்கு போனேன் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாமே இருந்தது. அதாவது இந்த உடலோடு நம்ம வந்து பிணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, இந்த மாயப் போர்வை அப்படிங்கிறது நம்மை சூழ்ந்தே தீரும். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. இது எல்லாமே எப்பொழுது மாயை அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, முழுமையாக அந்த இறையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வரும்பொழுது, அப்படின்னா என்ன? ஆன்மா தன் எந்த விதமான மலச்சேர்க்கை இல்லாம, அது பூரண பிரகாச நிலையில இருக்கும் பொழுது மட்டும் தான் இது எல்லாமே மாயை அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். அவர்கள் அது ஏற்கனவே உணர்ந்த காரணத்தினால, இது எல்லாமே மாயை அப்படின்னு அவர்களுக்கு தெரிஞ்சாலும், அவங்க வந்து அந்த கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ மட்டும் தான். எது கூடயும் அட்டாச் ஆயிக்கவே மாட்டாங்க. பட் நமக்கு இன்னும் அது உணரல. அறிவளவுல நமக்கு புரியுது. இது எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லிட்டு. பட் உணர்வளவுல இல்ல அப்படிங்கிறதுனால, இது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது கூட பிணைஞ்சிருக்கோம். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது, உண்மையாலுமே புராணங்கள் நடந்ததா? பகவத்கீதையில சொல்லப்பட்டதெல்லாம் நடந்ததான்னா, எஸ். ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இதெல்லாம் உண்மையே அப்படின்னு நம்பி முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது எல்லாமே நடந்ததாக தான் இது எல்லாமே கணக்கு பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? கணக்கு பண்ணப்படும். அப்ப அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறது தான் நம்மளுடைய புராணங்கள், நம்மளுடைய இதிகாசங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே. சரிங்களா? ஸோ அந்த 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 இந்த சிறைய விட்டு நீங்கின அந்த ஆன்மாக்களுக்கு மட்டும் தான் இது வந்து மாயை அப்படிங்கிறது உணர்வு ரீதியாக தெரியும். நமக்கு அறிவின் ரீதியாக புரியுது. உணர்வு ரீதியாக புரியும் பொழுது மட்டும் தான் அதிலிருந்து முழுமையாக விலகி இருப்போம். அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, "உடலோடு இருந்தாலும், இந்த உடல் அழியக்கூடிய காலம் வரைக்கும் நீ இரு." எப்படி இரு? வெறும் அப்படி சும்மா ஒரு கேம் விளையாண்டுரு. அவ்வளோ மட்டும் தான். அப்படியே அது அப்படி இருக்கிற போல இருயா. எது மேலயும் அட்டாச் பண்ணிக்காதயா அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் அதனால தான். அவங்க உணர்ந்துட்டாங்க. நாம இன்னும் உணரல. ஸோ அந்த சின்ன டிஃபரன்ஸ்னால தான் இது. இப்போ இந்த சோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் யாருக்கு பயன்பெறும் அப்படின்னு சொன்னா, சித்தபெருமக்களும் சரி, ஞானியர்களுக்கும் சரி, அவர்களுக்குமே இது வேலை செய்யும். ஏன்? ஏன்னா, இந்த பஞ்சபூத கலப்புனால ஆனது தான் இந்த அண்ட சராசரமும், இந்த பூமியும், இந்த பூமிக்குள்ள உண்டான இந்த உடலும். அப்போ இந்த அண்ட சராசரத்தில இருக்கக்கூடிய எல்லா அதிர்வுகளும் இந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய அடிப்படையில இருந்து தான் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இது உண்மைன்னு நாம நம்பி இருக்கக்கூடிய காலம் வரைக்கும், இந்த பஞ்சபூத தத்துவங்களோடு பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்த அண்டத்தினுடைய அதிர்வுகள் நம்மை பாதித்துக் கொண்டே தான் இருக்கும். இந்த பாதிப்புகள்லாம் எதற்கு? உயிருக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாதிப்புகள் எதுவுமே உயிருக்கு இல்லை. இது முழுக்க முழுக்க உடல் சார்ந்ததற்கு மட்டும் தான். இப்ப நான் நாளைக்கு காலையில எந்திரிச்சு வேலைக்கு போணும். வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னா என்னுடைய சம்பளத்த புடிச்சிருவாங்க. வேற வழி இல்ல. புடிச்சதோ, புடிக்கலையோ, தலைவலிச்சதோ, வலிக்கலையோ எந்திரிச்சு நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். இதுக்கு பாதிப்பு எங்க வருதுன்னா, உடலுக்கு மட்டும் தான். ஆன்மா இதனால எந்த வகையிலயும் பாதிக்காது. இப்ப ஞானியர்களுக்கு இந்த உடலுக்கு வரக்கூடிய பாதிப்பு கூட அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. அதனால இந்த ஜோசியம் அத பத்தி அவர்கள் எதுவுமே கவலைப்பட்டுக்கிறதெல்லாம் அவங்க பாட்டுக்கு பேசாம இருப்பாங்க. இருந்தாலும் கூட சித்தபெருமக்களினுடைய நூட்கள்ல பார்க்கும் பொழுது, அவர்கள் இந்த நாள், இந்த நேரம், இந்த திதி, இந்த ஓரை, இந்த நட்சத்திரம், இந்த லக்னத்தில, இந்த புள்ளியில இருக்கும் பொழுது, இந்த கால நேரத்தில, இப்படி எல்லாம் கணக்கு சொல்லி, இதுல இதுல வந்து நீ வந்து கற்ப மருந்து உண்ண ஆரம்பி.
இந்த நேரத்தில் நீ தியானத்துக்கு உட்காரு, இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை செய் அப்படிங்கிறது சொல்லி குறிப்பு காட்டியிருக்காங்களே. இதெல்லாம் எதை பொறுத்தது? உடலை பொறுத்தது. சரிங்களா? ஆன்மாக்கு இந்த மாரி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்ல. இதிலிருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, திருப்பி இந்த உடல் எடுத்து வரமாட்டோம். அவர்கள் தப்பித்தவர்கள். அவர்களுக்கு இது மாயை அப்படிங்கிறது உணர்ந்து, அதனால தான் அவர்கள் எங்க போயிடுறாங்க? முக்தி பேறு. முக்தி பேறு அடைந்தவர்கள் மீண்டு வருவதில்லை இல்லையா? அதனால தானே சைவ சமயம் என்ன சொல்லுது? மீண்டு வாரா நெறின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம் அதனால தான். சரிங்களா? ஸோ அப்படி போகிற நிலையில தான் எல்லாமே உண்மை. அப்போ வசிஷ்டர் இது எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எங்கிருந்து சொல்லுகிறார்? அந்த இறைங்கிற இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கார். அதனால இது எல்லாமே மாயை. அங்க போனா மட்டும் தான் இது எல்லாமே உண்மை. வசிஷ்டர் போனார், வந்துட்டார். போறார், வருவார். போறார், அவரே சொல்றாரு, "நான் நெறைய தடவ பிறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி. அது ஏன் பிறந்தேன்னு சொல்றாரு? இங்க மக்களை காக்க வேண்டிய ஒரு கடமைக்காகன்னா, அந்த கடமையை அவர்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் நிறைய ஞானியர்களும், சித்த பெருமக்களும் காலந்தோறும் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. மித்தவங்கலாம் "போதும், அதெல்லாம் வேண்டாம், கிளம்புறேன்" அப்படின்னா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர்றது இல்ல. சரிங்களா? ஸோ மாயை தான். பட் அந்த மாயையில ஆட்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய பொழுதும், நம்ம வந்து அந்த மாயையிலிருந்து விடுபட முடியும். இது இது மாயை, இது உண்மைங்கிற அந்த புரிதல் நமக்கு வந்து வரும். அவர்களை நம்ம ஞானியர்கள்னு அழைக்கிறோம். மாயையோடவே இருக்கக்கூடியவர்கள நம்ம போற மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயர்ல நம்ம அழைச்சுக்கிறோம். சரிதானுங்களே? ஆல்ரைட். அருண் ஜே 04 அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரெய்கி ஹீலிங் பத்தி சொல்லுங்க. பிராணிக் ஹீலிங் பத்தி நெறைய சொல்லியிருக்கீங்க. ரெய்கி பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒப்பீனியன் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. தட் இஸ் அது வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஹீலிங் மெத்தட் தான். நான் படிச்சிருக்கேன். பட் ரொம்ப எக்ஸ்டென்சிவா அது யூஸ் எல்லாம் பண்ணதில்ல. எனக்கு சரியா ஞாபகம் கூட இல்ல. அதில என்ன பண்ணுவாங்கன்னா, ரெய்க்கில அதிலயும் இந்த மாரி தீக்கை வாங்குற முறை அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. பிராணிக் ஹீலிங்ல அப்படியெல்லாம் இல்ல. பாடம் சொல்லி தருவாங்க. ரெய்க்கில வந்து இந்த தீக்கை வாங்கக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. நெறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு புரொடெக்ஷனுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். நம்மளுடைய அந்த ஹீலிங் யாருக்காவது பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, அ அவங்களுக்கு ஒரு ஹீலிங்க்கு ஒரு சிம்பிள் இருக்கும். டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்றதுக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த மாரி அப்புறம் புரொடெக்டிவ் சிம்பிளு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னு க்யூர் பண்றதுக்குன்னு ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இந்த மாரி நெறைய சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த சிம்பிள்ஸ யூஸ் பண்ணி நம்ம வந்து எனர்ஜி பாஸ் பண்றது அப்படிங்கிறது இருக்கும். நம்மள வந்து எனர்ஜி அவங்களுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மள தாக்காம இருக்கிறதுக்கு புரொடெக்ஷன் போட்டுக்கணும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பிராணிக் ஹீலிங்ன்னு பார்க்கும்பொழுது இத விட கொஞ்சம் கூட ஒரு அட்வான்ஸ் மெத்தட்ன்னு பார்க்கலாம். அவங்களுடைய எந்த விதமான ஒரு அ எனர்ஜியும் வந்து நம்மள வந்து எந்த வகையிலயும் பாதிக்காது. ஆ நான் கத்துக்கிட்ட வகையிலன்னு பார்க்கும்பொழுது, பிராணிக் ஹீலிங் இஸ் ஃபார், ஃபார், ஃபார் பெட்டர் அண்ட் மோர் சேஃபும் கூட. சரிங்களா? நான் ரெய்க்கி குறை சொல்றேன். ரெய்க்கி நானும் படிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் அப்படி நினைக்க வேண்டாம். என் பார்வையிலிருந்து நான் ரெய்க்கி படிச்சிருக்கேன். பிராணிக் ஹீலிங்கும் படிச்சிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி பிராணிக் ஹீலிங் இஸ் ஃபார் பெட்டர். சரிங்களா? ஓகே. நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைங்க. இதில பிராணிக் ஹீலிங்ல. ரொம்ப இலகுவா இருக்கும். யார் வேணாலும் படிச்சுக்கலாங்கிற அளவுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, சிம்பல் போடு, தீட்சை குடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளா இருக்கும். சிம்ப்ளிஃபைடு மெத்தட வந்து ரொம்ப அழகா அந்த ஹீலிங்க வந்து நமக்கு குடுத்துருப்பாங்க. அருண் வெங்கட்ராமன். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, வசிஷ்டர் அ சொன்னபடி இந்த பூமி அப்படிங்கிறது விஷ்ணுவினுடைய ஒரு கற்பனை தான் அப்படின்னா, தட் இஸ் ஓகே அப்படின்ட்டாரு. அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஸோ மத்த யூனிவர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறாரு. அண்ட் there is a place where we would take birth after finishing earth births. So would that be real? Okay. ஸோ இந்த பூமியிலிருந்து நம்ம இந்த பூமிங்கிற இந்த இடத்த விட்டு மீண்டு வரும்பொழுது இதர உலகங்கள்ல நம்ம பிறப்போம்னு சொல்றாங்க இல்லையா? தேவலோகமா, அதற்கு மேல இருக்கக்கூடிய உலகங்கள்லாம் பிறக்கிறோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் இமேஜினேஷனா? சோல் வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து அவுட் ஆஃப் இமேஜினேஷன் இருக்கிறதா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஒரு இப்போ புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆ இப்ப வசிஷ்டர் சொல்றது வந்து, இறை அப்படிங்க இறைங்கிற ஒரு ஆற்றல் இங்க இருக்குங்க. ஆன்மாங்கிறது இறையோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இது என்னன்னு சொல்லுவீங்க? இந்த ஆன்மா இதோட இப்படி இப்படி மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த ஆன்மாங்கிறது இந்த இறையோட இப்படி மெர்ஜ் ஆயிடுச்சு. ஃபுல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. இங்க இங்க என்ன இருக்கும்? இதோட இது ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்துருச்சு. இது என்ன இருக்கும்? வெறும் இறை மட்டும் தான் இருக்கும். அங்க அந்த ஆன்மான்னு சுட்டி காட்டுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. இதுதான் முக்தி பேறு அப்படின்னு சொல்லக்கூடியது. த மொமெண்ட் இந்த இந்த காம் அ இந்த ஒண்ணு சேரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன், அப்பதான் புரியும் இது எல்லாமே வெறும் கற்பனை தான்னு. அங்க வந்து ஆண்முலகம் கிடையாது, அங்க வந்து பூமி கிடையாது, அங்க மேல் உலகங்கள் கிடையாது, அங்க தெய்வம் கிடையாது, அங்க தேவர்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் இறை தான். ஏன்னா, அந்த இடத்திலிருந்து இறைங்கிற இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது, இறையிலிருந்து பிரிஞ்சது தான் இது எல்லாமே. இறையினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியது தான் இது எல்லாமே.
உயிர்களாகட்டும், இதர உயிரற்ற பொருட்கள் நம்ம சொல்லக்கூடியதாகட்டும், எல்லாமே இதிலிருந்து பிரிஞ்சு. அப்போ இந்த புரிதல் உங்களுக்கு வந்து இதனுடைய உணர்வுங்கிறது உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, இப்போ உங்களுடைய பார்வை நீங்க இன்னும் சேர வேண்டாம். சாமி கூட சேர வேண்டாம். பட் சாமிய உணர்ந்துட்டீங்க. இந்த இறைங்கிற தன்மைய நீங்க உணர்ந்துட்டீங்க. உணர்ந்த பின் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எல்லாமே உங்களுக்கு இறைவனுடைய திருக்காட்சியா தான தோன்றும். அப்படி நீங்க திருக்காட்சிய பார்க்கும்பொழுது, இது உயிர் உள்ளது, உயிரற்றது, இது வேற, அது வேறன்னு உங்களுக்கு தெரியாதே. பார்ப்பது எல்லாமே இறையால்ல தெரியும். அப்போ எல்லாமே இறைதான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது பூமி, இது தேவலோகம், இது மனிதன், இது மிருகம், இது செடி வகை, இது தேவர்கள், இது தெய்வம். அந்த அந்த வேறுபாடே நமக்கு இருக்காதே. அப்போ அப்ப அவர்கள் வந்து இங்க போறேன், அங்க போறேங்கிறதுக்கு உண்டான பேச்சே இருக்காதே. இந்த உணர்வு இல்லாத வரைக்கும் தான், இது இப்படி ஒரு இடம், அது அப்படி ஒரு இடம். நெருப்புனா சுடும், தண்ணினா குளிரும், காத்துனா ஒரு மாரி உணர்வு ரீதியா இருக்கும். இந்த பேச்சுக்கள்லாம் வந்து இறையை உணராத வரைக்கும் தான் எல்லாமே. த மொமெண்ட் இறைய உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து ஒண்ணு தான். அப்போ இந்த அண்டம் என்ன, வேற ஒரு அண்டம் என்ன, எல்லாமே இறைவனுடைய ஸ்வரூபம் தானே. இப்போ திருமாலினுடைய கற்பனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, வைணவ சம்பிரதாயத்தில எடுத்தோம்னா, மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா, பிரம்மத்தினுடைய மறுபெயர் மகாவிஷ்ணு. அவ்வளோதான். சைவத்தில சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன? பிரம்மத்தினுடைய மறுபெயர் தான் சிவன். சிவம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. பிரம்மம்னு சொன்னா, பிரம்மம் அப்படி வச்சுக்கலாம். தமிழ்ல வந்து அதை சிவம் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துவாங்க. தமிழ்ல பிரம்மம்ங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. தமிழ்ல சிவம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. 2ம் ஒண்ணு தான். சரிங்களா? இப்போ அதற்கு ஒரு உருவகப்படுத்தி சொல்லும் பொழுது, அத சிவன் அப்படின்னு சொன்னாங்க. அ வைணவ சம்பிரதாயத்தில அத விஷ்ணுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ பிரம்மம்னா சமஸ்கிருதத்தில அது பிரம்மம்னு சொன்னாங்க. தமிழ்ல அத சிவம்னு சொன்னாங்க. அவ்வளோதான். வைணவர்கள் அதை வந்து வைணவர்கள் அந்த சமஸ்கிருத சொல்லிலேயே அத வந்து பிரம்மம்னு சொன்னாங்க. உருவகப்படுத்தும்போது சிவன், விஷ்ணு. இந்த 2மே இப்ப சிவன் எப்படி இருக்காரு? தியானத்தில இருக்காரு. விஷ்ணு எப்படி இருக்காரு? சயன கோலத்தில இருக்காரு. அசைவே இருக்காது. அப்படியே டிட்டோ அந்த அந்த பிரம்மத்தினுடைய கேரக்டரிஸ்டிக் அப்படியே இருக்கும். ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கும். ஆனா அவர்களுடைய மனைவியர் பாருங்க, சக்தி. சக்தின்னா என்ன? இப்ப நான் ஒரு சக்தி வடிவம். இந்த உடலும் சக்தி வடிவம். இதற்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவும் சக்தி வடிவம். நீங்களும் சக்தி வடிவம். ஆன்மாவும் சக்தி வடிவம். மொபைலு, இந்த பொம்மை, இங்க இருக்க லேப்டாப்பு, மைக் எல்லாமே சக்தியினுடைய வடிவம் தானே! அப்ப இது 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 உண்மைன்னு நான் நம்பி, இது இது வேலை செய்யுது, இது அசையுது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்னா, இதெல்லாம் உண்மை இங்க இருக்கு. நானும் அசைஞ்சுகிட்டே இருக்கேன்னு அர்த்தம். அதனால தான் பெண் ரூபத்திற்கு பார்த்தீங்கன்னா, அசைஞ்சுகிட்டே இருக்கும். அ ம சயன கோலத்தில ஒரு பாட்டுக்கு தூங்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட எந்த அசைவும் இருக்காது. அப்படியே இருப்பார். சிவம் தியானத்திலே இருக்கும். 2 பேருமே அசைய மாட்டாங்க. பிரம்மத்தினுடைய கோட்பாடு என்ன? அப்படியே இருக்காங்க. அவ்வளோதானே பிரம்மம். ஆனா பெண்கள் பாருங்க அசைஞ்சுகிட்டே இருப்பாங்க. அ க வீட்டுக்காரருக்கு வந்து காலம் தீவுறது, அவருக்கு பணிவிடை செய்றது, இல்ல இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்காரர நெனச்சு தியானம் செய்றது. அப்படின்னா என்ன? அவங்க அசைஞ்சுகிட்டே இருக்காங்க. சக்தி ரூபம் அசையத்தானே செய்யுது. அசஞ்சா மட்டும் தானே சக்தி. இப்ப நம்ம அசைஞ்சுகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்பதான் அதுதான் சக்தி. அதனுடைய ஒரு ஒரு விளக்கம் தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த உருவகப்படுத்தி காட்டிக் குடுத்தது. காளி என்ன? வை ரு ரு ருத்ர அது என்ன? எல்லாம் அழிவு வந்து இப்போ அழிஞ்சதுன்னா, எல்லாமே இல்லாம போயிருதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்ப இருட்டு அப்படின்னா, அங்க வெளிச்சம் இல்லேன்னு இல்ல. வெளிச்சத்த நம்மால இன்னும் அங்க பார்க்க முடியல அவ்வளோதான். இப்ப அங்க வெளிச்சம் வந்துருச்சுன்னா, இருட்டு எங்க போயிருது? இருட்டு அங்கேயே தான் இருக்கு. வெளிச்சத்திற்குள்ள இருட்டு இருக்கு. அந்த 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 வெளிச்சம் கம்மியாகும்போது இருட்டு பிரகாசமா இருக்கு. அப்ப வெளிச்சம் எங்க? வெளிச்சம் அங்கேயே தான் இருக்கு. அதுபோல இது ஒரு அண்டம் அழியுது அப்படின்னு சொன்னா, அந்த பிரம்மத்துக்குள்ள அது திருப்பி அதனுடைய பழைய நிலைக்கு அது போயிடுது. அப்ப அண்டம் எங்க போச்சு? காணாம போச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது அங்க தான் இருக்கு. அது நிலை மாறி இருக்கு. அவ்வளோதான். இப்போ திருப்பி அந்த அசைவு வரும்பொழுது, அது சிவதன்மைக்கு போயிடுச்சு. திருமாலோட ஒண்ணு சேர்ந்துருச்சு. பிரம்மத்தோட ஒண்ணு சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்கு? அது அங்கேயே தான் இருக்கு. எங்கேயும்லாம் போகலாம் இல்ல. திருப்பி அந்த அசைவு ஏற்படும் பொழுது, மறுபடியும் பழைய மாரி எல்லாமே வந்துடுச்சு. இதற்குள்ளாக ஈடுபடக்கூடிய ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த போல அண்டம் அண்டம் ஒண்ணு உருவாயிருக்கு. இதில பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கார், விஷ்ணு ஒருத்தர் இருக்கார், ருத்ரன் ஒருத்தர் இருக்கார், உலகம் இருக்கு, மேலுலகம், கீழுலகம் இப்படியெல்லாம் இருக்குன்னா, இதெல்லாம் ஆதியில் தோன்றிய ஆன்மாக்குள்ள இருக்கக்கூடிய கற்பனைன்னு மட்டும் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையிலுமே இவ்ளோ தூரம் தோன்றி, இவ்ளோ தூரம் நடந்ததான்னு கேட்டா இல்ல. வெறும் கற்பனையா தான் இருக்கு. பட் உங்களுக்கு ஊசியில குத்துனா வலிக்குமே! இது கற்பனை தானே! ஏன் வலிக்குது? நாம இன்னும் நம்பிட்டு இருக்கோம். ஊசியில குத்துனா வலிக்கும். இல்ல இல்லைங்க.
எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே ஊசியில குத்துனா வலிக்காதுன்னு சொல்லியே பழக்கிட்டாங்க. அதனால எனக்கு ஊசியில குத்துனா வலிக்காதா? ஒரு சிலருக்கு மனோதிடம் அந்த அளவுக்கு இருக்கு. அவங்க நம்பிட்டாங்க. அது வந்து ஊசியில குத்துனா வலிக்காதுன்னு. தென் வலிக்காது. இல்லைங்க அப்படியே சொல்லி பழக்குனாங்க. இருந்தாலும் ஊசியில குத்துனா வலிக்குதில்ல. ஏன்? என்னுடைய ஆன்மாவினுடைய முந்தைய பதிவு. அதுதான் கன்மம்னு பேர். அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அதிலிருந்து மீண்டு வெளிய வர்றோம். அப்ப எவ்வளவு தூரம் நம்ம எத்தன 1000 பிறப்பா, எத்தன லட்சம் பிறப்பா பிறந்துகிட்டு இருக்கோம்னு நமக்கு வந்து தெரியல. அப்ப எத்தன பதிவுகள் ஆழமாக நம்மளுடைய ஆன்மாக்கு மேல களும்பு போல படிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது பாருங்க. இதெல்லாம் முழுக்க நீக்கி, ஆன்மா வந்து பிரகாசம் அடையக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுது, இறையினுடைய தன்மைக்கும், ஆன்மாவினுடைய தன்மைக்கும் வேறே இருக்காது. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது, தூங்கிட்டு இருந்தவன் கண்ண முழிச்சார் போல. அடடடா! இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தனா, அப்படி இருக்கும். சரிங்களா? அது நாள் வரைக்கும். அப்படி ஒரு நிலை கிடைக்கக்கூடிய நாள் வரைக்கும், நம்ம வந்து காணக்கூடியது, அனுபவிக்கக்கூடியது எல்லாமே மாயையாக இருந்தாலும், எல்லாமே உண்மை போல தான் இருக்கும். இந்த உலகம் உண்டு, இந்த அண்டம் உண்டு, வேறு உலகம் உண்டு, ஆன்ம உலகம் உண்டு, தெய்வம் உண்டு, தேவர்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா, உண்மை ஆதின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல நின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் கற்பனை. பட் அங்க போற வரைக்கும் இது எல்லாமே உண்ம தான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாயை அப்படிங்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்கும். சரிங்களா? ம். நதி கார்மேகநாதன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அபார்ஷன் கரெக்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதாவது எல்லாத்தையும் சரியா நம்ம வந்து மன அடக்க ஒடுக்கத்தோடு இருந்து, ஒழுக்க நெறியோட நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது மாரி உண்டான ஒரு வேலை, ஒரு கேள்வி அப்படிங்கிறதே வராது. பட் ஆம் உணர்வுக்கு அதிகமான இது என்ன சொல்றது? அ உணர்வுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டு நம்ம பின் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சிந்தனை இல்லாம செய்யும்போது, இந்த மாரி நிகழ்வுகள் நடக்கிறது. தென் அத வந்து நம்ம அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் அதற்கு சூட்டி, அப்புறம் இந்த மாரி கருக்கலைப்பு, இது சரியா? தீமையா? அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் போயிர்றோம். பட் அவரவருடைய பெர்சனல் பிரெஃபரன்ஸ். எந்த தெய்வமும் வந்து இது நீ செஞ்சதுல தப்பு, நீ செஞ்சு சரின்னுலாம் தெய்வம் சொல்லிட்டுலாம் இருக்காது. அவங்கவங்களுடைய ஆன்மா எடுக்கக்கூடிய முடிவு தான். சரிங்களா? கிரி அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க நெறைய மேனிஃபெஸ்டேஷன் வீடியோஸ் எல்லாம் வந்து சொல்றீங்க. தியானம் பற்றியெல்லாம் சொல்றீங்க. அப்புறம் ஏன் நீங்க அத வச்சு மினி கூப்பர் மேனிஃபெஸ்ட் பண்ணல? ஏன் கேட்கிறேன்னா, உங்க வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆ மினி கூப்பர் கண்டிப்பா வந்துரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. பட் என்னுடைய மனசுல என்ன ஒரு விஷயம் இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மினி கூப்பர வாங்கிட்டு வந்து எங்க நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சுன்னா, மினி கூப்பர் இப்ப எங்க நிறுத்துவேங்கிறதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு. ஸோ ஐ ஐ நீட் அ பெட்டர் ஹோம் இல்லைங்களா? ஸோ, இப்ப என்னுடைய கவனம் வேற எங்கேயோ போயிருக்கு. அப்போ இப்போ இப்போ பெட்டர் ஹோம்ங்கிறது என்ன? அது அது என்ன? அது எப்படி இருக்கும்? அதுக்குன்னு எனக்கு ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா? அப்போ எனக்கு வெறும் வீடுனா சும்மா ஒரு பெட்டி பெட்டியா 4 எண்ணம் இருந்தா போதுமா? ஒரு காரு, 2 காரு, 4 பைக்கு இப்படி நிறுத்துனா போதுமா? இல்ல தேர் ஷுட் பி சம்திங் மோர்ல. எனக்குன்னு அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு 2 ரூம், 3 ரூம் இருந்தாலும் போதும். ஒரு சிலருக்கு 400 ரூம் இருந்தா கூட பத்தாது. அது அவரவருடைய பிரிஃபரன்ஸ் இல்லையா? அப்போ எனக்குன்னு ஒரு 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 சிந்தனை. இப்போ எனக்கு ஒரு கார் வேணும். எனக்கு ஒரு பைக் வேணும். எனக்கு ஒரு பெரிய டிவி வேணும். ஒரு PlayStation வேணும். இல்லையா? அண்ட் வேற என்னென்னலாம் வேணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன்னா, இது எல்லாத்தையும் சேஃபா எந்த பிரச்சனையும் இல்லாம கொண்டு போய் வச்சு, நான் வந்து நிம்மதியா இருக்கணும் இல்லையா? ஒரு கார வந்து வீட்டுக்குள்ள கொண்டு வரேன், வெளிய கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, ஈஸியா இது பண்றதுக்கு உண்டான ஒரு ஒரு சஃபிஷியன்ட்டான இது இருக்கணும். இப்போ இது போல ஒரு வீடு கட்ட முடியாதுன்னா, முடியாதுங்கிறது 2வது பட்சம். ஆனா, இப்ப நாங்க சொந்த வீட்ல தான் இருக்கோம். பட் ஈவன் தென் இந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த இடமே சரியா, சரியில்லையான்னு எனக்கு ஒரு புத்தி இருக்குமே! அப்ப இது சரின்னா பிரச்சனை இல்ல. சரியில்லன்னா அப்ப இன்னும் வரும். அப்போ நான் ஒரு சோர்ஸ்‌க்கு போறேன். இப்ப நான் எனக்கு இதர நிகழ்வுகள் எல்லாமே பூர்த்தி ஆகணும்னு சொன்னா, இதையெல்லாம் பூர்த்தி பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் அமைதியா வைக்கிறதுக்கு ஆக்சுவல் ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். ஒரு இடம்னு ஒண்ணு வேணும். அப்ப என் கவனம் இப்ப அங்க தான் இருக்கு. அப்ப என்னோட இம்பார்ட்டன்ஸ் எங்க போகுதுன்னா, மினி கூப்பருக்கு போறத காட்டிலும், அந்த இந்த இந்த மினி கூப்பர கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துக்கு தான் போகுது. ஸோ மேனிஃபெஸ்டிங் ஆக்சுவலி சம்திங் எல்ஸ். ஸோ அதனால லெட் இட் கம். ஏன்னா நான் ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதனுடைய ஒரு வலுவ பொறுத்து அதனுடைய காலம்ங்கிறது விரிவடையும். உடனே ஒரு நொடி பொழுதுல கூட அத சாதிச்சு காட்ட முடியும். என்னமோ நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு மனப்பக்குவம் அப்படிங்கிறது இல்ல. ஸோ இட் இஸ் கம்மிங். அவ்வளோதான். வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியும். அது வரும். அவ்வளோதான். லெட் இட் கம். சரிங்களா? ஸோ அது அது அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா படிப்படியா அப்ப எனக்கு நான் என்னென்னலாம் ஒரு லிஸ்ட் போட்டனோ, இந்த லிஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகறதுக்குன்னு ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா?
தி மொமெண்ட் இந்த இடம்னு ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லிஸ்ட் எல்லாமே டப் 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 டப்னு வந்து எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அவ்வளோதான். லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். ஸோ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணலையா, வெறும் வாய் தான் பேசுகிறேன் வீடியோக்காக அப்படின்னு கேட்டால் இல்லை. மினி கூப்பரை காட்டிலும் தேர் இஸ் சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அவ்வளோதான். அண்ட் இட் இஸ் கம்மிங். அவ்வளோதான். யா. ஸோ இதை இன்னைக்கு உண்டான வீடியோ. நந்தினி, நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா. ஸோ நான் தனியாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன் அதுக்கு. பிகாஸ் கேள்விகள் ரொம்ப அருமையாக இருக்குது. தனியாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஆல்ரெடி 20 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால தான். ஸோ இதான் இன்னைக்கு உண்டான வீடியோ. டு செக் அவர் பாட்காஸ்ட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் தெரிஞ்சதுன்னா கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.